அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல் மிக சிறந்ததாக, அதே போல் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய அமையும். மிகவும் இலகுவானது கூட. ஆனால் இதற்கான சில நேரங்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும். இது எதில் மூலம் ஓத வேண்டும் என்றால், கிராமின் மூலம் ஓத வேண்டிய அமல் இது. இந்த கிராமின் மூலம் செய்ய வேண்டிய அமல் இது. என்ன எழுதியிருக்கின்றார்கள் என்றால், பொருளாதாரம் கொட்டும் என எழுதியிருக்கின்றார்கள். இதை செய்வது கொஞ்சம் சிரமம்தான். நீங்கள் ஆர்வத்தோடு செய்து பாருங்கள். வாருங்கள் பார்ப்போம். முதலில் கிராமை எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தம் 7 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 7 கிராமிலும் ஒவ்வொரு கிராமிலும் 300 முறை சூரா கௌசரை ஓத வேண்டும். இன்னா அத்தைனா கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அபுத்தர். இந்த சூரத்துல் கௌசரை ஒவ்வொரு கிராமிலும் 300 தடவை ஓத வேண்டும். 300 முறை ஒவ்வொரு கிராமிலும். உங்களால் முடிந்தால் சிறப்பு என்னவென்றால், ஒரு கிராமை எடுத்து அந்த கிராமில் முனையில் இன்னா அத்தைனா அவள் கௌசர் என்ற சூறாவை ஓத வேண்டும். முடிந்த பிறகு ஒவ்வொரு தடவை ஓத வேண்டும். அப்படி முடியவில்லை என்ற பட்சத்தில் 300 தடவை ஓதி ஒரு கிராமில் ஊத வேண்டும். முதலில் சொன்னது சிறந்தது. ஒவ்வொரு தடவையும் ஓதி ஊத வேண்டும். இந்த அமல்கள் செய்வதற்கு முன்பாக 11 முறை ஸலாத் ஓத வேண்டும். இந்த அமல்கள் செய்த பிறகு 11 முறை ஸலாத் ஓத வேண்டும். சில சகோதரர் கேட்கலாம், ஒரே அமர்வில் ஓத வேண்டுமா? ஒரே அமர்வில் ஓதுவது சிறந்தது. ஒரே ஆளுதான் ஓதணுமா? ஒரே ஆள் ஓதுவது சிறந்தது. பல நபர்கள் ஓதுகின்றார்கள், கிராமில் ஊதுகின்றார்கள், பிரச்சனை இல்லை. அதற்கான பரக்கத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான். ஆனால் ஒரு நபர் ஓதுவது சிறந்ததாக இருக்கின்றது. இது குர்ஆன் சம்பந்தப்பட்ட அமலாக இருப்பதால் தொழுகை கடமையாகாத பெண்கள் இந்த அமலை செய்ய வேண்டாம். சாதாரண நாட்களில் இந்த அமலை செய்து கொள்ளலாம். இதை எங்கே வைக்க வேண்டும்? ஒரு டப்பாலில் போட்டு வீட்டில் ஏதாவது இடத்தை வைத்து விடுங்கள். ஏன் கிராம் என்று சொன்னால், அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாத பொருள். எத்தனை வருடங்கள் ஆனாலும் கிராம் கெட்டு போவதில்லை. அதை பத்திரமாக மடித்து ஒரு இடத்தில் அலமாரியிலையோ ஒரு டப்பாலையோ போட்டு வீட்டில் வையுங்கள். இந்த அமைப்பு பொருளாதாரம் கொட்டும் என்று சொல்கின்றார்கள். இது குர்ஆன் ஹதீஸ் இருக்கின்றதா என்று கேட்கலாம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கிடையாது. இது தர்ஜுமா அடிப்படையில் செய்யக்கூடிய அமல். விரும்புவர்கள் இதை செய்யலாம், விரும்பாதவர்கள் இதை விட்டுவிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விரும்பக்கூடிய இதை செய்து கொள்ளலாம். சூரத்துல் கௌசருக்கு இயற்கையாகவே பணத்தை கொட்டும் தன்மை உண்டு. சாதாரணமாக நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது, பணத்தை வாங்கும்போது, பணத்தை பரிசிலிருந்து வைக்கும்போது, பரிசிலிருந்து பணம் எடுக்கும்போது சூரத்துல் கௌசரை இன்னா அத்தைனா அவள் கௌசர் இதை தொடர்ந்து நீங்கள் ஓதினால் பொருளாதாரம் அமைப்பு என்றைக்கும் பொருளாதாரம் புழங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை நாம் படித்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமல் மூலமாக உங்களுக்கு பயனை ஏற்படுத்துவானாக. அல்லாஹு தஆலா எல்லா விதமான நலன்களையும் ஏற்படுத்தி தருவானாக. அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நினைவில் இன்ஷா அல்லாஹ் வாழ்வோம்.